வாங்க மாப்ள. வா ராசமணி, எப்படி இருக்க? வாங்க மாமா. என்னையா அது? எங்க யார பார்த்து வாங்க வாங்கங்கிற? நிஜமாலுமே உங்களுக்கு தெரியாதுங்களா? குலதெய்வம் கோவில நின்னுட்டு சின்னையம்பாளையம் ஜமீன் உங்களை பார்த்து மாப்பிள வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாருங்கோ. ஆரம்பிச்சிட்டாயா அவன் வேலைய. ஏன் மாப்பிள இவெல்லாம் எப்படி ட்ரெயின்ல போவான்? கடக்க முட்டை மாமா. யோ சுமாரியா, நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். முறையவே மாத்துறீங்க. கோயிலு இப்ப எங்களுக்கு சொந்தம், எங்க குடும்ப சொத்து. ஏன் எழுதி கொடுத்தது மறந்து போச்சாக்கா? பெரிய தம்பி, தங்கச்சிக்கு எழுதி கொடுத்த சொத்துல குலதெய்வத்தையும் சேர்த்து கொடுத்துட்டியாப்பா? யாருக்கு அத்தை கொடுத்தோம்? நம்ம குடும்ப தெய்வத்துக்கு தானே கொடுத்தோம். யார் கோயிலா இருந்தா மாப்ள, உங்க சார்பில் அம்மனுக்கு தாலியை சாத்திட்டு பூசி ஆரம்பிக்க சொல்லுங்க. அம்மனுக்கு உங்க தாலியா? பின்னாடி பாத்தியா? இதுக்கு முன்னால நீ போடுற மஞ்ச கேட்ட அம்மனுக்கு போட்டா எங்க கௌரத என்ன ஆறுது? உன் தாலியை தூக்கிட்டு போய் வேலைக்கு அந்தாண்டா போடுறா. ஏன் இந்த பக்கம் போட்டு ஆள் வச்சு எடுத்துக்குவியாக்க? மாமா. சும்மா மாப்பிள, நம்ம குடும்பத்தை கேவலமா பேசிட்டு இருக்கான். இந்த பாருங்க, போன திருவிழால எந்த நகையெல்லாம் முதல்ல போடக்கூடாது எங்களை அடிச்சு அவமானப்படுத்துறீங்களோ அந்த நகை தான் முதல்ல அம்மனுக்கு சாத்துவோம். பரவாயில்ல, மத்த பூஜையெல்லாம். சரி, கோவப்படாதீங்க மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி செய்யுங்க. பூசாரி, அவங்க நகையை வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க. நாங்க வெறும்ல இருந்து குலதெய்வத்தை கும்பிட்டு போறோம். உங்க கோலமே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் என்ன கோல தெய்வம்? நீங்க எங்கேயாவது போனாதான் அம்மனுக்கு பூசையே நடக்கும். நீங்களா போனா மரியாதை, கழுத்தை பிடிச்சி தள்ளனா அசிங்கம். எப்படி மரியாதை வேணுமா இல்ல அசிங்கப்படணுமா? ரொம்ப நன்றி.